கொழுப்பு அல்லாட்டி கொலஸ்ட்ரால் இது இன்க்ரீஸ் பண்ணும்போது நம்ம கண்டிப்பாக மாத்திரை சாப்பிட்டே ஆகணும். அந்த மாதிரி மாத்திரையை நம்ம ஒரு வாட்டி சாப்பிட்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டா நம்ம லைஃப்பில் மொத்தமாக இந்த மாதிரி மாத்திரையை சாப்பிட வேண்டியிருக்கும். நமக்கு அந்த மாதிரி மாத்திரையை சாப்பிடாமையே நமக்கு இந்த கொலஸ்ட்ராலு இல்லாட்டி இந்த கொழுப்பு அதிகரிக்கிற பிரச்சனை நமக்கே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இதுக்கு நமக்கு வீட்லேயே ஒரு மருத்துவம் தயார் பண்ணிக்கலாம். மருத்துவம் என்னன்னு கேட்டால் பெருசாக எல்லாம் இல்லை, நம்ம எல்லாரும் வீட்லேயும் நம்ம யூஸ் பண்ணுற ஒன்று தான். கறிவேப்பிலை இலை, அதை விட்டால் பூண்டு, இஞ்சி, ஒரு கிளாஸ் மோர், இதுதான் இதை நம்ம தயார் பண்ணுறதுக்கு நமக்கு தேவை. கறிவேப்பிலை, பூண்டு, இஞ்சி, அது மூணும் உங்களுக்கு எவ்வளோ அதோட டேஸ்ட்டு ரொம்ப காரமாக இல்லாமல் உங்களுக்கு எவ்வளோ அந்த டேஸ்ட் பிடிக்குமோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுங்க. நல்லா அரைச்சி அந்த ஒரு கிளாஸ் பாலில் சேர்த்து குடிக்கணும். இது ஒரு வாரத்துக்கு ஒரு 2 வாட்டி 3 வாட்டி நீங்கள் சாப்பிட்டா உங்களுக்கு மாத்திரை எதுவும் இல்லாமல் கூட இந்த கொலஸ்ட்ரால் லெவலை கண்ட்ரோல் பண்ணிட்டு போகலாம். நீ அது விட்டால் நீங்கள் கொஞ்சம் சாப்பாடு கூட கண்ட்ரோல் பண்ணிக்கணும். அது முட்டைக்குள்ளே இருக்கிற மஞ்சள் காம்பு, கரல், ஆடு மாடு அதோட இறைச்சி, இறால், நண்டு, நெய், வெண்ணெய், அது விட்டால் ஐஸ்கிரீமு, பேக்கரி ஃபுட்ஸு, ஃபாஸ்ட்டு ஃபுட்டு அப்படின்னு கேட்டால் நம்ம எண்ணெயில் தயார் பண்ணுற சாப்பாடு எதுவும் அதிகமாக ஃப்ரை பண்ணுற சாப்பாடு எதுவும் சாப்பிடக்கூடாது. ஏன்னா அதில் தான் அதிகமாக கொழுப்பு அடிஞ்சு வருது. இவ்வளோ நம்ம கண்ட்ரோல் பண்ணால் மாத்திரை எதுவும் இல்லாமையே ஒரு நேச்சுரல் லைஃப்னாலே நமக்கு கண்ட்ரோல் பண்ணிட்டே போகலாம் நம்ம கொலஸ்ட்ரால் லெவலில். நிறைய பேர் இது யூஸ் பண்ணிட்டு இப்போது மாத்திரை எதுவும் சாப்பிடாமையே கண்ட்ரோல் பண்ணிட்டு போகுது இந்த கொலஸ்ட்ரால் என்ற பிரச்சனை. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணுங்க. தேங்க்யூ. இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோ பார்க்குறதுக்கும் இனியும் சப்ஸ்கிரைப் கூட பண்ணலாம், உங்களை ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.